வணக்கம். இது சிபிஎல்லின் சிந்தனை களம் தினம் ஒரு திரவியம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன். மனதுக்கும் உடலுக்கும் நல்ல உரம் தருகின்ற நிகழ்ச்சி. இன்று நம்முடைய நிகழ்ச்சியில் ஒரு பெண்மணியை பற்றி பார்ப்போம். இந்தியாவில் தென்னிந்தியாவில் நம்முடைய கர்நாடக மாநிலத்தில் மிக சிறப்பான பெயர் பெற்ற ஒரு பெண். யார் அவர்கள்? சாலுமரத்த திம்மக்கா. சாலுமரத்த திம்மக்கா அவர்களுடைய பெயர். 114 வயதுகள் வாழ்ந்து கடந்த மாதம் 2025 ஆண்டு நவம்பர் மாதம் 14ஆம் தேதி அன்று இவ்வுலகை விட்டு சென்றிருக்கிறார்கள். அவர்கள் மரணமடைந்தாலும் அவர்கள் இன்றும் உயிரோடு பலருக்கும் வாழ்வை தந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி பார்ப்போம். தன்னுடைய வாழ்க்கையில் 12 வயதில் திருமணம் நடந்தது. கணவருடைய பெயர் சிக்கப்பா. அவர்களுக்கு குழந்தை இல்லை, குழந்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அதற்கு எல்லோருடைய ஏச்சு பேச்சுகளையும் ஏற்றுக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ள முன்வந்தார்கள். தங்களுக்கு குழந்தை இல்லை என்கின்ற ஏக்கத்தை, தாக்கத்தை வேறொரு வகையில் அவர்கள் வடிகால் அமைத்து மாற்றிக்கொண்டார்கள். எப்படி என்றால், மரங்களை வளர்த்தார்கள். அவர்களுடைய செயல்பாடு மரங்களை தங்களுடைய பிள்ளைகளாக, குழந்தைகளாக ஏற்றுக்கொண்டு மரங்களை நட்டு வளர்க்க ஆரம்பித்தார்கள். அதுதான் அவர்களுடைய வாழ்க்கையின் மிக மாற்றமும் ஏற்றமும் காண செய்தது. அப்படி என்ன செய்துட்டாங்க அவங்க அப்படின்னு பார்த்தா, ஏறக்குறைய 8000 மரங்களை அவர்கள் வளர்த்து பராமரித்து உருவாக்கி இருக்கிறார்கள். அவற்றில் 400 ஆலமரங்கள். சிறப்பாக அந்த 400 ஆலமரங்களை வளர்த்து ஆளாக்கியதன் மூலம் பலருக்கு, அந்த வட்டாரத்திற்கு ஒரு ஆக்சிஜன் ஃபேக்டரியை, இயற்கையான ஒரு ஆக்சிஜன் ஃபேக்டரியை உருவாக்கி இருக்கிறாங்க. ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்துக்கு நம்முடைய பெங்களூர் ஹைவேல, ராம்நகர் ஹைவேல 4 கிலோமீட்டர் தூரத்துக்கு 2 பக்கமும் ஏறக்குறைய 284 ஆலமரங்களை நட்டு வைத்து அவற்றை பராமரித்து வளர்த்து ஒரு பசுமையான சாலை சூழலை உருவாக்கி இருக்கிறார்கள். இதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் மிக மிக கடினமான முயற்சிகள். ஒவ்வொரு செடியையும் அவர்கள் நடந்தே சென்று நடுவார்கள், தண்ணீர் ஊற்றுவார்கள், பராமரிப்பார்கள், வேலி கட்டுவார்கள், பல மிருகங்களிடமிருந்து அவற்றை பாதுகாப்பார்கள். இப்படி வளர்த்து 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 இயற்கைக்கு பரிசாக கொடுத்திருக்கிறார்கள். பிள்ளை பெற்றிருந்தால் கூட, ஒரு பிள்ளையோ 2 பிள்ளையோ, அதிகபட்சம் 4-5 பிள்ளைகளை பெற்றிருந்தால் கூட அவர்கள் ஒரு சிறு குழுவுக்குள் அடங்கி இருப்பார்கள். ஆனால் இத்தனை மரங்களை வளர்த்து ஒரு சமுதாயத்திற்கு மிகப்பெரிய பரிசை கொடுத்து சென்றிருக்கிறார். அந்த தாய்க்கு 109வது வயதில் இந்திய அரசு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தது. மேலும் இந்தியாவின் சிறந்த குடிமகள் என்கின்ற விருதையும் இந்திய அரசு அவர்களுக்கு வழங்கி கௌரவித்திருக்கிறது. கர்நாடக அரசின் பல விருதுகளையும் அவர் பெற்றிருக்கிறார். அவர் இறந்த பொழுது முதலமைச்சர் உட்பட அனைவரும் இரங்கல் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டார்கள். மரப்பெண், இந்தியாவின் மரப்பெண் என்று அவர்களை அழைக்கிறார்கள். இந்தியாவின் பசுமை தாய் என்று அவர்களை அழைக்கிறார்கள். இப்படிப்பட்ட பெயர் கொண்ட திம்மக்கா அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் குழந்தை இல்லை என்கின்ற ஏக்கத்தை எப்படி மாற்றி அமைத்து வடிகாலாக அமைத்துக் கொண்டார் என்பதை பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நினைத்தவைகள் நடக்காத பொழுது, நாம் தேடினவை கிடைக்காத பொழுது, நமக்கென்று யாரும் இல்லையே என்கின்ற நிலை வரும் பொழுது நாம் அதற்கு என்ன வடிகால் அமைத்துக் கொள்கிறோம்? திம்மக்காவிடம் கற்றுக்கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையில் இல்லாததை நினைத்து ஏங்குவதை விட புதிதாக உருவாக்குவது மிக மிக கடினம் என்றாலும் மிக சிறந்ததொரு வழி. எனவே இல்லாமையிலிருந்து நம்முடைய நிலையாமையை நோக்கி நாம் நடக்க முயற்சி செய்வோம். வாழ்க மகிழ்வுடன்.
இன்றைக்கும் நாம் மாதுளையை குறித்து பார்ப்போம். மாதுளை நம்முடைய தொண்டைக்கு இந்த பனிக்காலத்தில் தொண்டை கட்டிக்கும். பேச்சு பேசுறது கஷ்டமா இருக்கும், மூச்சு விட சிரமமா இருக்கும், சளி தொண்டையிலே சிக்கிக்கிட்டு கரகரப்பு உருவாக்கிக்கிட்டே இருக்கும். இதற்கு ஒரு சிறந்த தீர்வு மாதுளை முத்துக்களை எடுத்து நன்றாக ஸ்குவாஷ் பண்ணி நன்றாக மிக்சியில் அரைச்சி அதை சக்கையா பிழிஞ்சு கொஞ்சம் பெப்பரும் மிளகுத்தூளும் கொஞ்சம் தேனும் கலந்து கொடுத்து பாருங்க. ஒரு 3 வேளை நீங்கள் சாப்பிட்ட உடனே அந்த தொண்டை கட்டு ஃப்ரீ ஆயிடும். சளி தொண்டையில சிக்கி இருக்கிற சளி கரைய ஆரம்பிச்சிடும். மிக சிறப்பான ஒரு மருத்துவம், அனுபவபூர்வமாக நான் உணர்ந்த ஒரு மருத்துவம். இதை நாம பருகி பார்ப்போம். இந்த பனிக்காலத்தினுடைய தொல்லைகளிலிருந்து விடுபடுவோம். வாழ்க மகிழ்வுடன்.